பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக இந்த கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிற நிருபத்திலே சொல்லப்பட்டதை நாம் பார்த்தோம். இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் ஆழமான ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை பற்றி இவர் பேசுகிறார். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான உண்மை என்னென்னா, பவுல் தன் அனுபவத்தை பெருமைப்படுத்தவில்லை, தேவனுடைய கிருபையையே உயர்த்துகிறார். ஆமென். இதில் 3ஆம் வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷனை அறிவேன் என்று கூறுகிறார். அவர் குறிப்பிடுவது தன்னைத்தான் சொல்கிறார். இருந்தாலும் தன்னை பற்றி பெருமையாக சொல்லாமல் ஒரு தேர்ட் பர்சன், ஒரு 3வது நபர் பேசுவது போல அவர் சொல்கிறார். இந்த 3ஆம் வானம் என்பது தேவனுடைய பிரசன்னத்தில் மிகவும் ஒரு உயர்ந்த பரலோக அனுபவத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இயற்கையான அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய அந்த உண்மைகளை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை பார்த்தோம் என்றால், ஞானமும் வெளிப்பாடும் உள்ள ஆவியை கொடுக்க வேண்டும், உங்கள் மனக்கண்கள் பிரகாசிக்கும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வெளிப்பாடு என்பது வெறுமையான ஒரு புதிய தகவல், ஒரு செய்தியை பெற்றுக்கொள்வது அல்ல. தேவன் அந்த மறைந்திருக்கும் ஆவிக்குரிய உண்மையை உள்ளத்திலே வெளிப்படுத்துகிறது. அதுதான் வெளிப்பாடு. அது வெளிச்சம், உள்ளத்தில் அந்த வெளிச்சத்தை கொடுக்கும், ஒரு தெளிவு கொடுக்கும். அதான் வெளிப்பாடு. பாருங்கள், பவுல் தான் சரீரத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ, அதாவது சரீரத்திற்கு வெளியவா அவருக்கே தெரியலைன்னு சொல்கிறார். தனக்கே தெரியவில்லை என்கிறார். அப்போ சொல்லக்கூடாத வார்த்தைகளை கேட்டான் என்று கூறுகிறார். இங்கே ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு லெசன் என்னென்னா, தேவன் கொடுக்கும் அந்த வெளிப்பாடு எல்லாவற்றையும் மனுஷனிடம் வெளிப்படுத்துவதற்காக அல்ல. சில அனுபவங்கள் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இருக்கலாம். சிலவற்றை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினாலும் அவற்றை வைத்து நாம் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. ஆமென். பாருங்கள், உபாகமும் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், மறைவானைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதாவது தேவன் வெளிப்படுத்தியதை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் மறைத்ததை நம்மளுடைய மனித அறிவால் கட்டுப்படுத்தி அறிய நம்ம முயலக்கூடாது. ஆமென். பாருங்கள், இந்த பகுதியில் மிக முக்கியமான சத்தியம் ஒன்று இருக்குது. என்னென்னா, பவுலுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு கிடச்சிது. ஆனால் அதனால் அவர் தன்னை மற்ற அப்போஸ்தலரை விட அவர் எப்போதும் தன்னை உயர்த்தி கொள்ளவே இல்லை. பாருங்கள், அந்த 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று பார்க்கிறோம். ஆமென். வெளிப்பாடு அதிகரிக்கும் போது தாழ்மை அதிகரிக்க வேண்டும். இதை நாம் எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஆவிக்குரிய பெருமை ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. தேவனிடமிருந்து அதிகமாக பெற்ற ஒருவர் தேவனுக்கு முன்பாக இன்னும் அதிகமாக தாழ்த்த வேண்டும். ஹம்பிள் அவர் செல்ஃப், தாழ்த்த வேண்டும். பாருங்கள், பவுல் கூறுகிற ஒரு ஆழமான வார்த்தை என்னவென்றால், அப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், என்னை குறித்தோ என் பலவீனங்களிலே அன்றி மேன்மை பாராட்டேன் என்று சொல்கிறார். அப்போ அவரை குறித்து மேன்மை பாராட்டினா பலவீனத்தில் தான் கர்த்தர் நாமத்தை பாராட்டுவேன், பலவீனத்தில் நான் பாராட்டுவேன், அதுலேயும் ஆண்டவர் கிருபை தாங்கனால பாராட்டுவேன்னு சொல்லி அப்படி தான் சொல்கிறார். பாருங்கள், பவுலுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய ஒரு அனுபவம் இருந்துச்சு. என்னென்னா, அவர் தனது அனுபவத்தை வைத்து தன்னை பெரியவனாக அவர் ஒருபோது காட்டுறது கிடையாது. என் அனுபவம் அல்ல, என் பலவீனத்தில் வெளிப்படும் தேவனுடைய கிருபையே என்னுடைய பெருமையாக இருக்கிறதுன்னு அவர் அந்த அளவுக்கு கிறிஸ்துவை தான் முன்னாடி வைக்கிறார். ஆமென்.
என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னோட பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரே. அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இருக பற்றி கொண்டு அவன் அனுபவித்து வாழ்ந்த வாழ்க்கை. பாருங்க, அனுபவத்தை தேடுவதா இல்லை தேவனை தேடுவதா? இதில் பார்த்தீங்கன்னா ஒருவர் சொல்கிறாரு, நான் என்ன பார்த்தேன் என்று கேட்பது பதிலாக இந்த அனுபவத்தின் மூலம் தேவன் என்னை எப்படி மாற்றுகிறார் என்பதை கேட்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையான ஆவிக்குரிய அனுபவம் தாழ்மைப்பட வேண்டும், தாழ்த்த வேண்டும், பரிசுத்தமாக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு ரொம்ப நியரஸ்ட்டு நம்மளை கொண்டு வர வேண்டும். பிறருக்கு ஊழியம் செய்ய நாம் தூண்ட வேண்டும். நம்முடைய பலவீனத்தை நாம் உணர செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், மேலாணைகளே நாடுங்கள் என்று கொலைசேரில் பார்க்குறோம். கீழாணைகளில் மேலாணைகளே நோக்கி பாடுங்கள், மேலாணைகளே நாடுங்கள். அப்போ தேவனை சந்தித்த அந்த அனுபவத்தின் அடையாளம் அந்த அனுபவத்தை பற்றி பேசுகிறதுல இல்லை, அந்த அனுபவத்திற்கு பிறகு வாழ்க்கையில் நம்ம எந்தளவுக்கு நாம் மாற்றம் அடைந்திருக்குங்கிறத பார்க்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், தேவன் ஆழமான ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை தர முடியும். தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு வெளிப்பாடும் அனைவரிடமும் சொல்லப்பட வேண்டியதல்ல. அது ஒரு சில வெளிப்பாடுகள் நம் இருதயத்தில் வந்து அதுக்காக ஜெபிக்கணும். சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த சொல்வார், அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய அனுபவம் பெருமைக்கு காரணமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. உண்மையான வெளிப்பாடு நமக்குள்ளே தாழ்மையை உருவாக்க வேண்டும். தேவனுடைய பரிசை விட பரிசை தந்த தேவனே முக்கியமானவர். அப்போ அவரை தான் நம்ம எப்பொழுதுமே உயர்த்த வேண்டும். நம்முடைய அனுபவத்தை விட நம்முடைய சுபாவம், அந்த சுபாவத்தில் இருக்க மாற்றம் கிறிஸ்துவை போல நாம் மாறணும். அதுதான் முக்கியம். இறுதியில் நம்முடைய மகிமை கிறிஸ்துவுக்கே செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அனுபவத்தை விட கிறிஸ்துவே உயர்ந்தவர். அந்த அனுபவத்தை தருகிறது தேவன்தான். வெளிப்பாட்டின் அனுபவம் இருக்கலாம், தீர்க்கதரிசன அனுபவம் இருக்கலாம். ஆவிக்குரிய ஜீவித்தில் நமக்கு பல விதத்தில் ஆண்டவர் பல கிஃப்ட்டுகளை கொடுக்கலாம். ஆனால் இந்த அனுபவத்தை நாம் உயர்த்தாதபடி கிறிஸ்துவே நாம் உயர்த்த வேண்டும். இந்த அனுபவம் கிடைச்ச நான் பெரியவன், நான் பெரியவ அப்படின்னு நினச்சி நம்மளை ஒருபோது பெருமையாக நினைக்கக்கூடாது, உயர்வாக பார்க்கக்கூடாது. நாம் முற்றிலுமாக நம்மளை தாழ்த்த வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார். நாம் இதற்கு முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக நம்மளையே தாழ்த்த ஒப்புக் கொடுப்போமா? இந்த சிந்தையோட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே 8வது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தின் 27ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அல்லேலூயா. அப்பா, இந்த வேத வசனத்தின் மூலம் அநேக காரியங்களை எங்களுக்கு நீர் விளக்கினீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, அப்பா, நீர் எந்த நிலையில் எங்களை வைத்திருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உமக்கு கனத்தை மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருபோது நாங்கள் உயர்த்தாதபடி ஆண்டவரே, எங்கள் செயல் சிந்தை பார்வை பேச்சு நடக்க எல்லாம் கிறிஸ்துவே பற்றியிருக்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் நீர் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு அந்த அனுபவத்துக்கு கொண்டு சென்றாலும், இந்த நிருபத்தை எழுதும்போது ஒரு 3வது மனிதர் பற்றி சொல்கிறபடி அவர் அவ்வளோ தூரம் தன்னை தாழ்த்தி சொல்லுகிற காரியங்கள் இதெல்லாம் எங்களுக்கு நீர் மாதிரியாக வைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்களும் எப்போதும் எங்களை தாழ்த்த, உம்மை உயர்த்த எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் எஸ் அப்பா நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் எஸ் அப்பா உம்முடைய கரம் கூட வந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண்களில் தயவும் இறக்கமும் கிருபை கிடைக்க செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி செலுத்திக்கிறோம். அப்பா, உண்மையை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.